சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. மருத்துவர்கள் இல்லாததால் இளைஞர் உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் தற்போது அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போராட்டத்திற்கு சென்ற மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வரவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது சென்னை கிண்டி மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 31 வயதான விக்னேஷ் என்ற இளைஞருக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மருத்துவர்கள் இல்லை என்று உறவினர்கள் தரப்பில் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை என மருத்துவ நோயாளியுடைய மகன் கத்தியால தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய பேசுபொருளான அதே கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில மற்றொரு சம்பவம் இன்று பேசுபொருளாகி இருக்கிறது. மருத்துவர்கள் நேற்று பணிகள் இல்லாததன் காரணமாகவே தன்னுடைய மகன் உயிரிழந்ததாக தாயும் அவரது தம்பியும் குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் 31 வயது மதிப்புள்ள அவர் வயிற்று வலி காரணமாக நேற்று கலைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்திருக்கின்றனர். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிரிழந்ததுக்கு மருத்துவர்கள் இங்கே இல்லாததான் காரணம் என கூறி உறவினர்கள் தற்போது மருத்துவமனையில வாக்குவாதத்துல ஈடுபட்டது மட்டுமல்லாமல் இங்கே அந்த மருத்துவமனை வளாகத்திலே அந்த காத்திருப்பு கூடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே அழுது தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். அவரது தாய், அவருடைய மனைவி, சிறு கை குழந்தை, அவரது தங்கைகள், அவரது உறவினர்கள் என அனைவருமே துக்கம் தாழ முடியாமல் அழுது கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த மருத்துவமனை வளாகத்துல தற்போது பார்க்க முடிகிறது. இங்கு வரக்கூடிய நோயாளிகள் அவரை பார்த்து என்ன நடந்தது என்பது குறித்து தெரியாத ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதற்கட்டமாக மருத்துவமனை முதற்கட்ட விசாரணையில விக்னேஷுக்கு பித்தப்பை கல் பிரச்சனை இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அவர் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்க்க முடியாமல் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கிண்டி கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில இது சம்பந்தமாக மருத்துவமனையுடைய முக்கிய அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டபோது இறப்பிற்கான காரணம் குறித்து அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர். தனியார் மருத்துவமனையில 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்ததால சிகிச்சை தொடர முடியாத நிலையிலேயே நோய் தீவிரத்துடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ் அழைத்து வரப்பட்ட அன்று அனைத்து உள்நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் உடல் நோய் வார்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலும் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டு அவருக்கு செயற்கை சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவருக்கு திடீரென உடல்நல கோளாறு, அந்த உடல்நலத்துல பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஐசியூவுக்கு மாற்றப்படுகிறார். சுவாச கருவிகள் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்படுகிறது. அந்த நிலையில தான் இன்று காலை அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இறந்த விக்னேஷ்க்கு முறையான சிகிச்சைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி, அதாவது அந்த நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாகி விட்டதற்கு பிறகாக, நோயின் தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதற்கு பிறகாக தான் அவர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை உயர் மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதும் அவர்களது உறவினர்கள் அதை ஏற்க மறுத்து மருத்துவமனை நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தற்போது அவர்களால் அவர் துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.